எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும். வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும். சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் தக்காத்தை கொடுத்து. கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் தக்காத்தை கொடுத்து. நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து. நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து. தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். மன்னர் முஹம்மதை ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். மன்னர் முஹம்மதை ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள்.
ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. அன்புக்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகள் குறைவிடமாம். அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகள் குறைவிடமாம். தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறி முறை நிரந்தரமாம். பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார். உலமாக்கள் நபிமாரின் மாறி சென்றார். நாம் உளமாற மதித்திட வேண்டும் என்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. உழைப்பவர் வியர்வை உணரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார். உழைப்பவர் வியர்வை உணரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார். வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளையும் வகையாய் அகற்றுதல் தர்மம் என்றார். பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார். தக்கபடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாழ்வினை தருகும் என்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார். அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார். பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார். அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார். நெருப்பு விறகினை தின்பது போல் தீய பொறாமை நன்மையை எரிக்கும் என்றார். மாதாவின் மாண்புறு காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார். நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனுக்கு உகப்பாகும் என்றுரைத்தார். சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனுக்கு உகப்பாகும் என்றுரைத்தார்.
திக்கற்ற குமருக்கு வாழ்வழித்தல் பணம் நிக்கோரின் தலையான கடமை என்றார். துணைவிக்கு ஆடைகள் அளிப்பதும் ஒரு தூய அறமாகும் என்றுரைத்தார். கணவனை நேசித்து தொண்டு செய்தல் நல்ல மனைவிக்கு இலக்கணம் என்று சொன்னார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. இருப்பவர் பாவி என்றார். சீர் எளிமையாய் வாழ்வது சிறப்பு என்றார். கருமியாய் இருப்பவர் பாவி என்றார். சீர் எளிமையாய் வாழ்வது சிறப்பு என்றார். சரியாக ஜக்காத்தை கொடுத்து வந்தால் அது சரியாமல் செல்வத்தை காக்கும் என்றார். மறுமையின் விளைநிலம் இம்மையாகும், அதை அருமையாய் அமல் செய்து பெருக்கும் என்றார். குறைவில்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் இறைமறை வழி நின்று வாழ்வோம் என்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை சிந்தையுள் ஏந்தி சங்கை வளர் மங்கையானாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அன்னை ஹதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். கண்ணில் கருணை கையில் தானம் கல்வில் இறைவேதம் சுமந்தார். செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வானவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். தீன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவாய் பணிவிட செய்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். சொர்க்கத்தின் நிழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார். அருமை மைந்தர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார். புவன தூதர் தந்தை முகம்மதை பொக்கிஷமாகவே மதித்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள்,
கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். அரபாத் வெளியில் இறைவன் தூதை அண்ணல் நபி முடித்தார்கள். இறைவன் அழைப்பை ஏற்றே நபிகள் இம்மை வாழ்வை விடுத்தார்கள். தந்தையை இழந்த செல்வி பாத்திமா தணலில் புழுவாய் துடித்தாரே. கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். எம்பெருமானார் இதயமாகவே இலங்கிய மாதர் திலகம் தம்முடல் மெலிந்து கண்ணொளி மங்கி சருகண மாறி போனார். விந்தைகள் சூடும் இப்புவி மீதில் விரைந்த கழிந்தன மாதங்கள். கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், நம் கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கஃனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார். கண்ணீர் முத்துக்கள் கன்னத்தில் உருள கணவரை கனிவுடன் பார்த்தாரே. கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியா பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வல்லோ நல்கிய அர்ஷின் புலியே விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றார். பிள்ளை செல்வங்கள் ஹசன் ஹுசைனை பிடித்தவர் கையில் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் என்றே கூறி அகிலத்தின் வாழ்வை முடித்தாரே, அகிலத்தின் வாழ்வை முடித்தாரே. வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு. வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நீடூழி. வாழ்க வாழ்கவே வாழ்கவே. அகிலத்தில் மகிழ்வாய் வாழ்ந்தது போலும் நீதி இப்ராஹிம் நபியுடன் சாரா. நேர்மை ஹாஜிரா வாழ்ந்தது போலும் வல்லவன் அருளால் நல்லறம் பேணி, வல்லவன் அருளால் நல்லறம் பேணி. வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நீடூழி. வாழ்க வாழ்கவே வாழ்கவே. இறைவனை கண்ட மூசா நபியுடன் ஏந்திழை சபுரா வாழ்ந்தது போலும் ஒருமை மிகுந்த ஐயூப் நபியுடன் பூவை ரஹீமா வாழ்ந்தது போலும் வல்லவன் அருளால் நல்லறம் பேணி, வல்லவன் அருளால் நல்லறம் பேணி. வாழ்க வாழ்கவே வாழ்கவே
வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே. கலைமிகும் அழகு யூசுப் நபியுடன் கனிவுடன் ஜுலைஹா வாழ்ந்தது போலும், உலகத்தை ஆண்ட சுலைமான் நபியுடன் உன்னத பல்கீஸ் வாழ்ந்தது போலும், வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நீடூழி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. இறைவன் தூதராய் சுடராய் வந்த ஏந்தல் முஹம்மது நபியுடன் வாழ்ந்த நெருமிகும் ஹதிஜா ஆயிஷா போலும் நெஞ்சம் இணைந்து மகிழ்வுடன் ஆளும், வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வீரம் நிறைந்த வேந்தர் அலியுடன் வாஞ்சை பாத்திமா வாழ்ந்தது போலும், நேரிய குர்ஆன் நெறிமுறை தாங்கி நிதமும் வாழ்ந்த வலிமார் போலும், வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நீடூழி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. செல்வமும் நிதமும் பெற்று நீடூழி வாழ்க, ஆண்டவன் அருளால் குழந்தைகள் ஈன்று அறமாய் நபி வழி நடந்து வாழ்க, வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே. உற்றார் பெற்றோர் யாவரும் மகிழ உவகை பங்கிடும் நண்பர்கள் புகழ, வற்றாத துஆ செய்திடும் பெரியோர் பாகாய் உள்ளம் மலர்ந்து திகழ, வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே. வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்கவே. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும்,
இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.